ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ எந்த படத்தோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ்வர். இந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிசா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ்வர் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் லவ் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லவ்வுக்குள்ளே என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. இது இந்த காலகட்டத்துக்கு மட்டும் செட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்துக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஒரு லவ்வில் சண்டை வந்ததுக்கப்புறம் அந்த லவ்வை என்னை ஏற்றுக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காம, அதை விட்டு கொடுத்தும் போய்கிட்டு இருக்கிறது மட்டும் காதல் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுபோக அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதாவது டீப்பான ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த சொல்ல வர விஷயம் எல்லாமே ஓகே தான். ஆனா, எடுத்த விதம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மோசமா இருக்குன்னு சொல்லலாம். படத்தோட கதை எத நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாத்துக்கும் எழுது. இது என்ன கதையா இருக்கும்? இந்த படத்தோட கதை எத நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு தாட் ஆடியன்ஸ்க்குள்ள எழுது. 2 1/2 மணி நேர படத்துல படம் ஃபுல்லா அவங்க லவ்வுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய சொல்றாங்க ஓகே. கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த லவ்வ ஏத்துக்க சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. இது மட்டும் தான் கதையா இருக்குது. கடைசியில அவங்க மூவ் ஆன் ஆனாங்களா? இல்ல ஒண்ணு சேர்ந்தாங்களா? அப்படிங்கிறது தான் கதை. படத்துல சொல்ற மாரியான ஒரு கதை அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. படத்துல பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல நடிச்ச ஹீரோ, ஹீரோயின். மணிகண்டன் ரொம்பவே அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். அவருக்கு குடுத்த ரோல கண்டிப்பா நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணி குடுத்திருக்காரு. ஸோ நம்ம வீட்டு பையன் மாரி ஒரு தாட் நமக்குள்ள எழுது. ஸோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்டயும் சரி, ஹீரோயின்ட்டயும் சரி. ஹீரோயின் ரொம்ப அழட்டிக்காம ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தாங்க. இந்த 2 விஷயம் தான் இந்த படத்த ஓரளவுக்கு பார்க்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். இத தாண்டி இந்த படத்துல சொல்றதுக்குன்னு எதுவும் இல்ல. பாடல்கள் நெறைய பாடல்கள் அங்கங்க வருது. அது எல்லாம் கதையோட ஓட்டத்திலேயே போறதுனால, அந்த பாடல்கள நம்மள ரசிக்கும்படியா எந்த விதமான பாட்டும் அமையலைன்னு தான் சொல்லணும். முடிவா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்டின்னா, இந்த படத்த இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா மேக்கிங் பண்ணியிருக்கலாம். நெறைய சுவாரஸ்யமான காட்சிகள அமைச்சு கொஞ்சம் ரசிக்கும்படியா பண்ணியிருக்கலாம் அப்டிங்கிறது என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கு அதே மாரி தாட்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்கள நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.